ஜேடிகே டிவி பார்வையாளர் யாவருக்கும் எனது அன்பாத வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தேவனை தேடல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிற புஸ்தகம் ஆபகூக்கின் புஸ்தகம். ஆபகூக் ஒரு சிறிய புஸ்தகம்தான். அது மைனர் ப்ராஃபிட்ஸ் புக்கில் 8வது புஸ்தகமாக அமைகிறது. ஆபகூக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னு பார்த்தோம்னா அரவணைப்பு, அணைப்பு இல்லைன்னா அரவணைப்புன்னு நம்ம வைத்துக்கலாம். ஆபகூக்கை பற்றி நம்ம ஆபகூக் புஸ்தகத்தில் ரொம்ப வாசிக்கிறது இல்லை. அதாவது அவர் எந்த காலத்தில் இருந்தார், அவருடைய பர்சனல் பேக்ரவுண்டு ரொம்ப நம்மளுக்கு தெரியல. ஆனால் சரித்திரத்தை நம்ம புரட்டி பார்க்கும்போது அவருடைய ஹிஸ்ட்ரியை நம்ம அறிந்து கொள்ளும்போது ஜோசியா ராஜா காலத்திலையும் யோயாக்கீம் ராஜா காலத்திலையும் வாழ்ந்திருக்கிறார். ஜோசியா ராஜா 640 இருந்து 609 வரைக்கும் அரசாண்டிருக்கார். பிசி அரசாண்டிருக்கிறார். அவர் ரொம்ப ஒரு நல்ல ராஜா. ஆனால் அவர் மெகிதோ போரில் கொல்லப்பட்டார். உடனே அவருடைய மகனாய ஜோயாஹாஸை ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவருமே கேப்டிவ் ஆகி எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அதனால யோயாக்கீமை ராஜாவாக்குறாங்க. யோயாக்கீமுடைய காலம் 609 பிசியிலிருந்து 598 பிசி வரைக்கும். இந்த யோயாக்கீம்ங்கிறவர் ஒரு நல்ல ராஜாவும் இல்லை, தகுதியான ராஜாவும் இல்லை, ரொம்ப ஒரு பேட் எக்ஸாம்பிள். ஏன்னா அவருடைய பிஹேவியர் எல்லாமே ரொம்ப கரப்ட், வன்முறை, மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு ராஜாவாக திகழ்ந்தார். அதனால் அவருடைய ராஜ்யபார காலத்தில் இஸ்ரேல் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்து வன்முறை, அப்புறம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, செய்து கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யோயாக்கீம் ராஜாவும் அதற்கு உறுதுணையாக இருந்து ரொம்ப அநியாய அக்கிரமங்களை நடப்பித்து கொண்டு இருந்தார். அந்த நேரத்தில் நீதிமான்கள், நல்ல மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கும் மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்ன நம்ம பார்த்தோம்னா, மற்ற தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது மக்களிடத்தில் கொடுத்தாங்க. ஆனால் ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வித்தியாசம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆபகூக் தீர்க்க தரிசி மக்களை பற்றி, இஸ்ரேல் மக்களை பற்றி எந்த குறையும் எதுவும் சொல்லலை. மாறாக தன்னுடைய பர்சனல் பெயின், கஷ்டம், வேதனை அதை ஆண்டவர்கிட்ட முறையிடுறார். இந்த புஸ்தகத்தை பார்க்கும்போது முன்னும் பின்னுமாக இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னும் பின்னுமாக கேள்வி பதில் விவாதமாக அமைகிறதாக நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் என்னன்னா, சூழ்நிலை ரொம்ப பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அசீரிய சாம்ராஜ்யம் விழுந்து போயிட்டு பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத் நேச்சாருக்கு அடியில் ரொம்ப வலுப்பெற்று கொண்டு கொண்டிருந்துச்சு. இப்போ இந்த இஸ்ரேல் மக்களுக்கு பாபிலோன் ராஜ்யம் ஒரு பெரிய த்ரெட் ஆக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இவங்க எந்த நேரத்துலையும் பாபிலோன் சாம்ராஜ்யம் இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தை அடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த யாருக்குமே பிடிக்கலை. அதில் அந்த காலகட்டத்தில் தான் ஆபகூக் தீர்க்கதரிசி தேவனை நோக்கி முறையிடுகிறார். இந்த புஸ்தகத்தை பற்றி நம்ம முழுவதும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா யோபுவின் புஸ்தகத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, சங்கீதங்கள் 73, அதாவது ஆசாப்பின் சங்கீதத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம். எல்லாம் 2-3மே ஏதேசம் ஒன்று போல் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். யோபின் புத்தகத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். யோபு எந்த தப்பும் பண்ணாட்டா கூட எவ்வளவோ வேதனை அனுபவித்தான். ஆனாலும் தன்னுடைய வேதனையிலும் அவன் உறுதியாக ஆண்டவரை பற்றி கொண்டான். அதே மாதிரி ஆசாப்பின் சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, துன்மார்க்கர் எவ்வளோ பயங்கரமாக செழித்து வளர்ந்தாங்க. மரண பரியந்தான் அவங்களுக்கு இடுக்கல் இல்லை. நரர்படும் வேதனையில் அவங்க அகப்பட மாட்டேங்கிறாங்க. அதனால பெருமை அவங்களுக்கு சரப்பணியை போல இருக்கிறது. அப்போது அந்த இடத்துல ஆசாப் என்ன சொல்லுறார் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று துன்மார்க்கு நேரிடுவதை நான் காணும் அளவும் விசனமாயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது துன்மார்க்கருக்கு நல் முடிவு இல்லை அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். துன்மார்க்கர் செழித்து இருந்தால் கூட
ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அழிந்து போவாங்க அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். ஸோ இந்த இதில் நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆபகு தீர்க்கதரிசி தன்னை சுற்றிலும் பார்க்கும்போது மக்கள் படுகிற வேதனை, நீதிமான்கள் படுகிற வேதனை, இஸ்ரவேல் மக்கள் பண்ணுற அநியாயங்கள் பயங்கரமாக பார்க்குறார். தோரா புறக்கணிக்கப்படுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி யாருமே வாழலை, கடவுளுடைய நியமத்தின்படி வாழவே இல்லை, அநியாயமும் அக்கிரமும் வன்முறையும் ரொம்ப பெருகி இருக்கிறது. இதற்கு ஆண்டவர் ஒன்றும் செய்த மாதிரி தெரியலை. அதனால ஆபகுக்கு ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த கம்ப்ளைண்ட் ஆரம்பம் எப்படி, ஃபஸ்ட்டு சாப்டர், அதாவது முதல் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஹவு லாங் ஓ லார்ட், எவ்வளவு நாள் தேவனே, நான் எவ்வளவு நாள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆனால் நீர் கேளாதவர் போர் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுகிறான். இது சங்கீதம் 13ஓட ஒத்து இருக்கு. சங்கீதம் 13லையும் தாவீது ராஜா இதே மாதிரி தான் ஆண்டவரை நோக்கி முறையிடுறான். ஸோ முறையிடும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார், இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்னு எதிர்பார்த்து இருக்கும்போது கடவுள் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, நான் இஸ்ரவேலின் ஜனங்களினுடைய அநியாய அக்கிரமங்களை நான் நோக்கி பார்க்கிறேன், எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கொண்டு அவர்களை அடக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாபிலோன் மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பயங்கரமும் கெடியுமானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எப்படி வருவாங்கன்னா, இரையை தீவிரிக்கிற கழுகை போல பறந்து வருவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்களாம், தங்களுக்கு அல்லாத தேசத்தை சுதந்திரித்து கொண்டு தேசத்தின் விசாலத்தில் நடந்து வருவார்கள் அப்படின்னு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மக்களை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆபகு தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தையை பெற்ற உடனே அவருக்கு அந்த பதிலில் சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த கேள்வியை வைக்கிறார். என்ன கேள்வி, அதில் தான் நம்ம முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம். தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணரே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்கிற மாட்டீரே, பின்ன ஏன் துரோகிகளை நோக்கி கொண்டிருக்கிறீர்? துன்மார்க்கர் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது ஏன் மௌனமாய் இருக்கிறேன்? அப்போ இதில் பாபிலோன் மக்களை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறோம். எப்படிப்பட்டவங்க அவங்க, நீதிமான்களை கூட கொள்ளையடித்து தங்களுக்குடைய ராஜ்யத்தை கட்டி கொள்ளக்கூடியவங்க. இன்னொன்று, பாபிலோனின் ஆவிகள் அப்படின்னு சொன்னாலே அது விக்கிரத்தின் ஆவிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் விக்கிரகம் நிறைந்த ஒரு நாட்டிலிருந்து தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்களை அடக்க போகிறாரு. அப்போ எப்படி இது ஒரு ஜஸ்ட் காட், நீதி நிறைந்த தேவன், இப்படி ஒரு காரியத்தை அவர் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் தேவனே, நீர் எவ்வளவு நீதிபரர், நீதி நியாயம் செய்கிற கர்த்தர், உம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை இவ்வளவு பயங்கரமான ஒரு பாபிலோன் தேசத்தின் மூலமாக நீர் எப்படி பழி வாங்குவீர் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கேள்வியை வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார். 2வது அதிகாரம் 1 வசனத்தில் அவர் சொல்லி, நான் காவலில் தரித்து அரண்களில் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன பதில் சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன பதில் சொல்லலாம் என்றும் கவனித்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ அவர் எப்படி காத்திருக்கிறாரு, நிலை கொண்டு, அரண்ல நிலை கொண்டு காத்திருக்கிறார். அப்போ இதில் காத்திருக்கிறது தேசத்தின் மேல் வரக்கூடிய பதிலுக்காக காத்திருக்கும் ஒரு காவலாளியாக அவர் என்ன செய்கிறார், தன்னை சித்தரிக்கிறார். இதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாரு, நீ போய் உளியையும் எடுத்து நான் சொல்கிறதெல்லாம் அதில் என்ன செய்யுது, எழுது, கற்பலகைகளில் எழுது, நீ காண்கிறதையும் கேட்கிறதையும் எழுது அப்படிங்கிறார். என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, என்னுடைய வேலை இன்னும் முடியலை, நான் செய்து கொண்டே இருக்கிறேன், என் பிளான்ஸ் எல்லாம் இன்னும் முடியலை, அது பின்னால் ஒரு காலத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் வரும், அது தாமையாது, அதற்காக நீ என்ன செய்ய, காத்திரு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி காத்திருக்கணும், பொறுமையோடு அவன் என்ன செய்யணும், ஒரு காவலாளி காவல் காக்கும்போது எப்படி பொறுமையோடு உட்காந்து காத்திருப்பானோ அதே மாதிரி அவன் காத்திருக்கணும். அப்போது இந்த தரிசனத்தின் மேல் விசுவாசமாய் உள்ளவன் பிழைப்பான். ஸோ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்புறம் இதை கேட்ட உடனே ஆபகுக்கு அப்போது ஆண்டவர் பாபிலோனை நியாயம் தீர்க்க போகிறார்.
எப்படி நியாயம் தீர்க்க போகிறாரு? மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த பாபிலோன் தேசத்தின் மேலேயும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? ஜஸ்டிஸை நான் கொண்டு வருவேன். கடைசி காலங்களில் பாபிலோன் மாதிரி நிறைய நேஷன்ஸ் நினைச்சுவாங்க, மாறுவாங்க. அப்போ இந்த பதிலானது அந்த காலகட்டத்துக்கு மாத்திரமல்ல, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லேயும் பாபிலோன் மாதிரி எழும்பக்கூடிய எல்லா நேஷன்ஸுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு பதிலாக அமைகிறது. அதாவது யார் யார் விக்கடாக இருக்கிறாங்களோ, யார் யார் அநியாயம் வன்முறை அடக்குமுறையில் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஆண்டவர் கொடுக்குற நியாய தீர்ப்புங்கிறது வரப்போகுது. அது பாபிலோன் நாட்டுக்கு மாத்திரமில்லை, எந்த நாடாக இருந்தாலும் அதை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலை நம்ம இதிலேருந்து அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஒரு 5 துயரங்கள், 5 பாரங்கள், 5 ஓஸ்ன்னு சொல்லலாம், அதில் குறிப்பிட்டப்பட்டிருக்கு. முதலாவது என்னென்னா, அநியாயமான பொருளாதார பழக்க வழக்கங்கள். என்ன பண்ணுறாங்க? பாபிலோனில் உள்ள ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிற அந்த லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஏழை மக்களை ஒடுக்கி கஷ்டப்படுத்தி அவங்கள எப்போவுமே கடனில் வைத்து அதன் மூலமாக குறுக்கு வழியில் பொருளாதாரத்தை சம்பாதித்து என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொண்டு அந்த ஏழை மக்களை அடிமைகளாகவே வைத்திருக்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, மக்களை மிருகங்களை போல நடத்துகிறாங்க. மிருகங்களை போல நடத்தி அவங்களால செய்யக்கூடாத காரியங்களை செய்ய வைத்து அதன் மூலம் அவங்கள எப்போவுமே ஒரு அடிமைத்தனத்தின் நிலையிலேயே வைத்திருக்கிறாங்க. நான்காவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மது துஷ்பிரயோகம். அதாவது அந்த லீடர்ஸ் மக்கள்கிட்ட பணத்தை பறித்து அந்த பணத்தை நீதியாக செலவழிக்காமல் அநியாயமாக சாராயத்திலும் விபச்சாரத்திலும் செலவழிக்கிறாங்க. ஐந்தாவது இது என்னன்னு பார்த்தோம்னா, விக்கிராராதனை. தெய்வத்தை மாத்திரம் சேவிக்க வேண்டிய மக்கள் தெய்வத்தை விட்டுட்டு தெய்வத்துக்கு பதிலாக பணம், பதவி, பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தங்களை கவனத்தை செலுத்தி அதுவே தங்களுக்கு போகுதும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது சொந்த ஊர்லேயே சொந்த ஜனங்களையே மக்கள் எப்படி இருக்காங்க? அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இதுதான் பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாபிலோனில். அது மட்டும் இல்லை, அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த பாபிலோன் மக்களை நான் நியாயம் தீர்ப்பேன். இது பாபிலோனுக்கு மாத்திரம் தனித்துவம் வாய்ந்ததல்ல, பாபிலோன் மாதிரி இருக்கிற எல்லா நிலைமையில் உள்ள மக்களையும் நான் நினைச்சுவேன், நியாயம் தீர்ப்பேன். அப்போ இது எழுச்சி வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு சுழற்சி மாதிரி கொண்டே இருக்கிறதா? இப்படி இந்த சுழற்சி போய்கொண்டே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மூன்றாவது கேள்வியை அவர் வைக்கிறார். எதற்கு பதிலாக தான் 3வது அதிகாரம் அமைகிறது. அப்போது 3வது அதிகாரத்தில் ஒரு ஆபகுக்கு ஒரு ப்ரேயர், ஒரு ஜெபம் மாதிரி அமைகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு சங்கீதங்களின் புத்தகத்துக்கு ஒத்த ஒரு சங்கீத புத்தகம் மாதிரியே அமைகிறது அவருடைய பாடல். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, வருஷங்களின் இடையிலேயே நீர் உயிர்ப்பியும் உமது மகிமையை விளங்க பண்ணும், கோபித்தாலும் கிருபையை காண்பியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ப்ரே பண்ணுறாரு. இந்த ப்ரேயருக்கு அவருக்கு கிடைக்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷன். அது மனக்கண்களால், ஆவிக்குரிய கண்களால் ஆண்டவருடைய மகிமையை அப்படியே அவர் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. அப்படி எவ்வளவு மகிமை நிறைந்த தேவன். அதாவது 3வது வசனத்திலிருந்து 10, 12, 13 வசனங்கள் வரைக்கும் அவருடைய மகிமையை விளக்கி சொல்கிறாரு ஆபகுக் தீர்க்கதரிசி. அவர் கண்டதை, அதாவது பழைய காலத்தில் எப்படி அவர் பார்வோனின் கையில் இருந்து மகிமையாய் இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்தார். மக்கள் பட்ட வேதனைகளின் கஷ்டங்களில் இருந்தும் செங்கடலை பிளந்து நடத்தி கூட்டி கொண்டு வந்தார். அப்புறம் சீனாய் மலையில் அவருடைய மகிமை எவ்வளவு பிரகாசமாக இருந்தது. இது எல்லாம் அவர் தன்னுடைய மனக்கண்களால் பார்க்கிறார். பார்த்தோன்னே தான் அவருடைய மகிமை இவருக்கு விளங்கின உடனே அவருக்கு நம்பிக்கையும் அவருடைய ஆட்டிடியூடும், அந்த புலம்பல், அந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அந்த மனநிலை கம்ப்ளீட்டாக மாறுகிறது. மாறி தான் கடைசி 3 வசனங்களில் தான் நம்ம என்ன பார்க்குறோம்? அவருடைய நம்பிக்கையும் அவருடைய விசுவாசமும் எவ்வளவு
பெருகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நீதி உள்ள தேவன், எவ்வளோ பராக்கிரமம் உள்ள தேவன், எவ்வளோ மகிமை பொருந்தின தேவன் அப்படிங்கிறத அவர் உணர்ந்த உடனே தான் நமக்கு எப்பவும் நல்ல பரிச்சயமாய் தெரிஞ்ச அந்த வசனங்கள், 3 வசனங்கள், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்கள் தன் தானியத்தை விளைவியாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், மந்தையில் மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர் என் கால்களை மான்களின் கால்கள் போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு இந்த புஸ்தகத்தை அவர் முடிக்கிறார். அப்போ இந்த புஸ்தகத்திலேருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது என்ன அப்படின்னா, ஆபகுக்கு சுற்றி உள்ள மக்களுடைய வேதனையை பார்த்தார். ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கு விடுதலை வரும்னு. ஆனால் அவர் காலத்தில் அந்த விடுதலையை அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த வார்த்தையின் மேலே அவர் என்ன செஞ்சார்? நம்பிக்கை வைத்தார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பிற்காலத்தில் அது நடக்கும், அதற்காக நீ என்ன செஞ்சிரு? காத்திரு. அப்போது நடக்கும்போது என்ன காரியம் நடக்கும்? 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போ இதுதான் நிறைந்திருக்கக்கூடிய இது. அப்போ இந்த முழு ஆபகுக் புஸ்தகத்தின் மெயின் அம்சம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்போ அவர் சொன்ன தரிசனத்தின் மீது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு விசுவாசம் வேணும், அசைக்க முடியாத விசுவாசம் வேணும். அப்போ நம்ம என்ன வேதனைகளோ கஷ்டங்களோ ஆண்டவர்கிட்ட தைரியமாக என்ன செய்யலாம்? கொண்டு போகலாம். கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம ரொம்ப தைரியமாக ஆண்டவர்கிட்ட கொண்டு போகலாம். அதில் தப்பே இல்லை. ஆபகுக்கு இன்னைக்கு நம்ம வேதனைகள் கஷ்ட சூழலை நம்ம பார்க்குறோம். அதே ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? ரிலீஜியஸ் லீடர்ஸுடைய நிலைமையை பார்க்குறோம், மக்களுடைய அந்த டீஜெனரேட்டிங் ஆட்டிடியூடை பார்க்குறோம், ஈவலை பற்றி அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூடை பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம மனசு எத்தனையோ நேரம் கொந்தளிக்கு போயிருக்கு. ஹவு லாங் நம்மளும் எத்தனையோ தடவை நம்மளுடைய காரியத்திற்காகவும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஸோ இதில் ஆனஸ்டாக உண்மையாக மற்றவங்க மேலே ஒரு கன்சர்னோட, மற்றவங்களுடைய வெல்ஃபேர் மேலே ஒரு கன்சர்னோட நம்ம இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கொண்டு போகும்போது அதில் தப்பே இல்லை. அடுத்தது ஆண்டவருடைய மகிமையை நம்ம இதில் பார்க்குறோம். எவ்வளவு மகிமையாய் பழைய காலத்தில் இருந்தார், எவ்வளவு மகிமையாய் அவர் வெற்றி சிறந்தார். அந்த மகிமையை நம்ம எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ளணும். 2. அடுத்தது நம்ம இடைவிடாமல் பெர்சிவியரன்ஸ் இன் ஃபெய்த், பெர்சிவியரன்ஸ் இன் ப்ரேயர். அதாவது நம்ம இடைவிடாமல் ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், தளர்ந்து போகவே கூடாது. சில நேரங்களில் நம்மளுக்கு பதில் வரல அப்படின்னோடனே நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சோர்ந்து போயிருந்தோம். இன்றைக்கி கூட நம்ம யோசித்து பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் மக்கள் எப்படிலாம் கேள்வி பார்க்குறாங்க. சுனாமி வந்திருக்கும்போது உங்கள் கடவுள் என்ன பண்ணார்? எத்தனையோ இளம் பெண்கள் கற்பழிக்கப்படும் போது உங்கள் தேவன் எங்கே போனார்? அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுகிறத கேட்கும். அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை நம்பிக்கையும் விட்டு விடக்கூடாது. நம்ம அவர் மேலே வைத்திருக்க நம்பிக்கை விடாமல் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? பற்றி கொள்ளணும். அதுதான். அடுத்தது ஃபெய்த் இன் அட்வர்சிட்டிங்கும் போது நமக்கு சுற்றி எல்லாமே அற்று போனாலும், அதான் அவர் சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடாமல் எந்த காரியம் நடந்தாலும், நமக்கு ஒன்றும் இல்லாமல் போனாலும், நம்ம சரீரத்தில் பலவீனப்பட்டாலும், நமக்கு சுற்றி உள்ள மக்கள் நம்மளை ஏமாத்தினாலும், எப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நேர்ந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவரே பலன். ஏசாயா 30:15 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். ஸோ அந்த பலன் நம்மளுக்கு கட்டாயம் தேவை. அப்போ அது வேணும்னா அவருடைய பாதத்தில் நம்ம அமைதியாக என்ன செஞ்சுருக்கணும்? காத்து கொண்டு இருக்கணும். இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, நம்மளை அணைக்கிறவர் மாதிரி. ஸோ நம்ம வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் நம்ம போய் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மளை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஏற்றபடி நம்மளுக்கு பதில் கொடுக்குற தேவன். நம்ம நினைக்கிறபடி இல்லாட்டா கூட அவருடைய நேரத்தில் கரெக்டாக நினைச்சுவார், நமக்கு வேண்டியபடி நேர்த்தியாய் நமக்கு பதில் கொடுப்பார். சில நேரங்களை பார்க்கும்போது ஈவில்
ரொம்ப கரெக்டாக அதோடைய பாதையில் போய் ஜெயித்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்போது நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு, வேலையே செய்ய மாட்டேங்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஆக்டிவாக இருக்கிறாரு, இன்விசிபிளாக இருக்கிறாரு, நம்மளை கண்டுக்கிறதே இல்லைன்னு பார்க்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை நோக்கி கொண்டே இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அதான் 2ஆம் அதிகார கடைசி வசனத்தில் ஆண்டவர் அவர் ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாய் மௌனமாக இருக்க கடவுது அப்படின்னு போட்டிருக்கு. அவர் இன்னும் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார், இன்னும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறார், இன்னும் அதே அதிகாரத்தோடு தான் இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செஞ்சாலும் அதற்கு ஏற்ற பலன் நம்மளுக்கு வந்து சேரும். நம்ம ஆண்டவரே நம்பி அவர் மேலே நம்பிக்கை வைத்து இருக்கும்போது அதுவே நம்மளுக்கு பலன் உள்ளதாக மாறும். அதே மாதிரி சாலமோன் சொல்கிற ராஜா சொல்கிறது படி, நான் நீதி ஸ்தலத்தை பார்த்தேன், அங்கே அநீதி இருந்தது, நியாயஸ்தலத்தை பார்த்தேன், அங்கே அநியாயம் இருந்தது பார்ப்போம். ஸோ உலகம் ஃபுல்லும் அநியாயத்துக்குள்ளும் அநீதிக்குள்ளே இருந்தாலும் நீதிபரராய் இருக்கிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தராய் முன் செல்வார். அது மேலே நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். எப்படி அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களை பார்வோனை வீழ்த்தி இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்தாரோ, அதே போல் பாவத்தை வீழ்த்தி பாவிகளுக்கு நியாயம் தீர்த்து பாவப்பட்ட மக்களையும் நீதியாய் அவர் நினைச்சுவார், பின்காலத்தில் கொண்டு வருவார். அந்த அநீதி, அநியாயம், ஈவில் எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் தோற்கடிக்கப்படும். இந்த நம்பிக்கை தான் இந்த புஸ்தகத்தின் அச்சாரமாக அமைகிறது. இதே நம்பிக்கையும் விசுவாசமும் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய நிச்சயம் நேர் பாதையில் வழி நடத்தி செல்லும். இந்த நம்பிக்கையும் ஆண்டவர் மேலுடைய வார்த்தையிலும் நமக்கு விசுவாசம் இருந்தால் அதுவே நம்மளுக்கு என்னதான் இருக்கும்? பலனாக இருக்கும். அதுதான் நம்மளை நிச்சயம் கரை சேர்க்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்மளை வலுவாது காத்துக்கொள்ளும். இதுதான் ஆபகுக் கொடுக்குற செய்தி. ப்ரேயர் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் அப்பா நாங்கள் ஆபகுக் தீர்க்கதரிசியை பற்றி பார்த்தோம்ப்பா. ஆபகுக் தீர்க்கதரிசியுடைய நிலைமையை மாதிரியே இந்த காலத்தில் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் அப்பா. நீர் அன்று சொன்ன தீர்க்க தரிசனம் அப்பா, நீர் அன்று சொன்ன ப்ராமிஸ் இப்பொழுதும் உயிரோட்டமாக இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ராஜா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நாங்கள் காண்கிறபடி நாங்களும் பிழைக்கணும்னா உண்மை அறிகிற அறிவில் வளரணும் அப்பா. உண்மையில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் வளரணும் ராஜா. ஜீவனுள்ள தேவனே, வேதனையில் கஷ்டங்களை கண்டு நாங்கள் துவர்ந்து விடாதபடிக்கு ஜீவனுள்ள தேவனாய் நீர் இருக்கிறீர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்கிறபடி நான் நன்றியப்பா. சூழ நிற்கிற வேதனையான கஷ்டமான கடினமான காலங்களை கண்டு நாங்கள் பயந்து விடாதபடிக்கு, குறை கூறி விடாதபடிக்கு ஆபகுக்கு மாதிரி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மில் பலன் கொள்கிற மக்களாய் மாற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துமப்பா. செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியுமப்பா. இது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க அவர்கள் இருதயங்களில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும் ராஜா. நீர் நீதிபரரப்பா, நீர் நீதி நியாயமுள்ள தேவனப்பா, நீதியை சரி கட்டுகிற கர்த்தரப்பா, நீர் எழும்பி பிரகாசிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமப்பா. இந்த வேலை எல்லாத்தையும் அது கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.